18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, என் நாமத்தை சொல்லிக்கிட்டே நான்கில் ஒரு எண்ணை தொட்டு விட்டாய்தானே. இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு புட்டு புட்டு வைக்கிறேன் கேளு. இத்தனை நாளாக பிரச்சனைகள் மட்டுமே தொடர்ந்து இருந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லா அனுபவங்களையும் பெற்று வாழ்க்கையின் முதலிடத்தை பெற்று நீ முன்னுக்கு வரப்போற. 1 2 3 4 இது 4மே உனக்கான வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடிய எண்கள் தான். இதுல எந்த எண்ணை நீ தொட்டிருந்தாலும் அந்த எண்ணுக்கு உரிய பரிசையும் அந்த எண்ணுக்கு உரிய மதிப்பையும் உன் வாழ்க்கைக்கான சிறப்பையும் நான் கொடுக்கத்தான் போகிறேன் என் செல்லமே. இப்போது வெறும் கஷ்டத்தோட மட்டுமே இருக்கிற உன் வாழ்க்கைய உன் இஷ்டப்படி மாற்றி காட்டுவதற்காக தான் இந்த கற்பனை வணங்கிட்டு இந்த எண்ணெய் தொட சொன்னேன். உன்னை புரியாம மனிதர்கள் உன்னை பற்றி 1000 குறை சொல்லிக்கிட்டு உனக்கு பின்னால புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி புரிய வச்சு நேரத்தை வீணாக்காம அவங்க என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு அவங்க விருப்பப்படி விட்டுட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. என் துணையோட என் ஆசீர்வாதத்தோட நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த கருப்பசாமி நான் செய்ய போகிறேன். நீ நினைப்பது போல இங்கு எதுவுமே தவறாக நடக்காது. நீ இத்தனை நாள் கேட்ட விஷயமெல்லாம் இப்போது அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க போகுது. 1000 சோதனைகள் வந்தாலும் நான் உன் வாழ்க்கையில் அழகழகான ஆச்சரியங்களை அள்ளி தெளிச்சிடுவேங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரலையேன்னு மனசில் வருத்தப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் விரைவான மாற்றங்களையும் சிறப்பான செயல்களையும் அற்புதமாக நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே எல்லாமே உனக்கு எளிதானதாக இருக்க போகுது. உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நானே உண்டாக்க போகிறேன். வாய்ப்புகள் எல்லாருக்குமே வரும் போகும். அதை நினச்சி நீ கவலைப்படாம கிடைக்கிற வாய்ப்பு சிறுசாக இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு பெருசாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட முயற்சி செய். உன் வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொன்னீன்னா அதை உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். நிச்சயமா உன் எதிர்காலங்கிறது ஏற்ற மிகுந்த காலமாகவே இருக்கும் என் செல்லமே. நீ எடுத்த முடிவில் மட்டும் உறுதியாக இரு. யாராவது ஏதாவது சொல்லிக்கிட்டு உன்னை குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ எப்போவுமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு குழம்ப வேண்டாம். நீ எடுத்த முடிவின்படி அந்த வழியிலேயே போய் அதற்கான முயற்சிகளை நீ சிறப்பாக செய்யும்போது உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எல்லா காலகட்டத்திலும் நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கான முடிவை சரியாக செயல்படுத்தி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியான வழியில நிச்சயமாக கொண்டு சேர்ப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில ஜெயிக்கணும் சாதிக்கணும் நினைக்கிற உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமாக இருக்கணும். இனிமே உன் எதிர்காலத்தில் ஏற்றம் வரணும், மாற்றம் வரணும், முன்னேற்றம் வரணும்னு நினைச்சினா நிதானமா எல்லா விஷயங்களையும் யோசிச்சு செய்ய பழகு. கண்களில் கண்ணீர் வழிந்தோட என் வாழ்க்கை நல்லபடியா மாறணுமேனு நிரந்தர தீர்வுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் உனக்காகவே எல்லா நல்லதையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்த்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க நான் வந்துட்டேன். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அமைதியாக இருக்கேன். நீயும் அதே போல உன்னை சுற்றி இருக்கவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை முழுவதுமாக நம்பி என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கும் போது நல்லவங்களை உன்னை நோக்கி அனுப்பிச்சிட்டு கெட்டவங்களை உன்னை விட்டு விலகி தூரமாக அனுப்பிடுவேன். வாழ்க்கைனா நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்பிக்கை இழந்தவன் வெல்வது கடினம், நம்பிக்கையோடு இருக்கிறவன் வீழ்வது கடினம். அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழாத. நான் உனக்காக எதுவுமே செய்யலையேன்னு நீ நினைக்க வேணாம். இந்த கருப்பசாமி உன் கூடவே இருந்து உன் உயிருக்கு உயிரான உறவாக இருந்து நீ நினச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்தின உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும்படியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்போவுமே நேரங்காலத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக்கோ. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை அல்லவா? உனக்குன்னு ஒரு தெளிவான குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக மட்டுமே முயற்சி செய். உன் எண்ணங்கள் எப்போதும் தெளிவானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கும்படி உன் மனசை பார்த்துக்கோ. உன் மனம் என்பது நல்லதை நாடி போனா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன்.